சில கதைகள் சொல்லப்பட வேண்டும். தீவிர முயற்சி, ஆர்வம் மற்றும் உறுதியான மனப்பாங்கு எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை விசித்திரமான ஒன்றாக மாற்ற முடியும் என்பதை நினைவூட்டும் கதைகள். இது அத்தகைய ஒரு கதை. ஒரு சிறிய நகரில் மெக்கானிக்காக துவங்கி உலக மேடையில் பிரகாசித்த ஒரு சாதாரண மனிதரின் அசாதாரணமான பயணம். இன்று அவர் வெறும் தொழில்நுட்ப நிபுணர் மட்டுமல்ல, லட்சியம் என்பது விதியை மாற்றக்கூடிய சக்தி என்பதை நிரூபிக்கும் ஒரு சான்று அவர். இது அவரது பயணம் மதுரையில் தொடங்கி உலக மேடை வரை சென்றது. ஒரு சாம்பியனின் பயணம். Okay, can I call Mr. Meenakshi Sundar? Yes, sure, sir. Meenakshi, sir. Actually, the customer is calling you. Meenakshi is a gem of person. Wherever we step, we look towards him. Meenakshi is not just a technician. He is an inspiration to all of us. Meenakshi Sundaram is a star. ஒரு வாடிக்கையாளர் என் மீது இவ்வளவு நம்பிக்கையை வைக்கும்போது அதைவிட திருப்திகரமானது எதுவும் இல்லை. இன்று என் வாடிக்கையாளர்கள், என் சக ஊழியர்கள், என் டீலர் அண்ணா மற்றும் யமஹா வழிகாட்டிகள் என அனைவரிடமிருந்தும் கிடைக்கும் அன்பும் ஆதரவும் என்னை ஆழமாக பாதிக்கின்றன. அவர்களின் ஆதரவே என் மிகப்பெரிய ஊக்கம். என் குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு சைக்கிள்கள் மற்றும் பைக்குகள் மீது மிகவும் ஆழமான விருப்பம் இருந்தது. யாருக்காவது சைக்கிளில் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் பழுது பார்க்கும் கடைக்கு செல்வதற்கு முன் என்னிடம் வந்து விடுவார்கள். அவர்களுக்கு உதவுவது எனக்கு ஒரு இலவச சவாரியின் மகிழ்ச்சியை தந்தது. அந்த சிறு வயதிலேயே என் மனதில் ஆழமான பதிந்த ஒன்று, ஒரு வாடிக்கையாளரை மகிழ்விப்பது என்பது எவ்வளவு திருப்திகரமானதும் பாராட்டுக்குரியமானதும் என்பதை. என் அப்பா ஒரு பருத்தி தொழிற்சாலையில் கூலி தொழிலாளராக தினசரி கூலியாக வேலை செய்து கொண்டு வந்திருந்தார். என் அம்மாவோ எந்தவித துயரங்களையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒரு புன்னகையின் பின்னால் ஓட்டிக்கொண்டிருந்தார். எங்களுக்காக உணவளிக்க பலமுறை அவர்களுடைய உணவை தியாகம் செய்தார். அந்த கடினமான காலத்தில்தான் நானும் என் சகோதரனும் குடும்பத்தை ஆதரிப்பதற்காக வேலைக்கு செல்ல தீர்மானித்தோம். தினசரி செலவுகளை சமாளிக்க கிடைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தேன். பிறகு ஒரு நாள் அழகேந்திரன் ஒர்க் ஷாப்பிலிருந்து உதவியாளராக வேலை கிடைத்தது. என் வேலையின் சிறந்த பகுதி என்னவென்று கேட்டால், என் கனவு பைக்கான RX 100இல் வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. எனக்கு யமஹா ட்ரைனிங் சென்டரிலிருந்து பயிற்சி பெறும் வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு மிகவும் அருமையான அனுபவமாகவே இருந்தது. நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணராக இருப்பதில் எனக்கு மிகவும் பெருமையாகவே இருந்தது. 2012ஆம் ஆண்டு நான் தேசிய அளவில் தேர்வாகி 3ஆம் இடத்தை பெற்றேன். அதற்கு பிறகுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆம், உலக தொழில்நுட்ப நிபுணர் கிராண்ட் பிக்ஸ் WDGP அந்த போட்டிக்கான நான் தேர்வு செய்யப்பட்டேன். இந்திய யமஹாவை உலக அரங்கில் முன்னிலைப்படுத்துவதற்கான பொறுப்பு எனக்கு வந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு வேறு சில திட்டங்கள் இருந்தன. என் அம்மாவுடைய உடல்நிலையோ மிகவும் மோசமாகி வந்தது. என் மகள்கள் மிகவும் சிறிய குழந்தைகள். என் வாழ்வில் மிகவும் கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆம், அந்த போட்டியிலிருந்து விலக அனுமதி கேட்டு நின்றேன். என் கனவுகளை துரத்தி செல்லும் பொழுது குடும்பத்தை மனதார இறுக்கி பிடித்தவள் அவள்தான். ஆம், நான் WDGP போட்டிக்காக தயாரானேன். ஆனால் இது யமஹா டெக்னிக்கல் அகாடமி மற்றும் என் டீலரின் உறுதியான ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. All the staff were anxiously praying and continuously asking, what about the outcome? It turned into a festive celebration. We enjoyed a lot. இது ஒரு புதிய தொடக்கம். என்னை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் என்னை அறிய தொடங்கினர். என் குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களும் இதை பற்றி அனைவரிடம் சொல்லி புரித்து கொண்டிருந்தார்கள். என் வாழ்க்கை முறையும் இப்பொழுது மேம்பட்டது. நான் ஏதோ ஒரு அளவுகோலை உருவாக்கிவிட்டேன் போல இப்போது அனைவரும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் என் சக ஊழியர்கள் மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் உருவாக்கினேன். நாம் பணியாற்றும் நிறுவனம் வாடிக்கையாளர் மகிழ்ச்சிக்கான இந்த உறுதியான அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொள்கிறதை காண்பது உண்மையிலேயே ஊக்கம் அளிக்கிறது.